Hey everyone, welcome to W2t தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த ப்ளூ லைன் இண்டிகேட்டர் வந்து எப்படி நம்மளோட ஸ்கிரிப்ட்ல வந்து ஆட் பண்றது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு போடுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா BEP லெவல் இண்டிகேட்டர். ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்கு நம்மளோட கம்யூனிட்டியில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம், இன்வைட் லிங்க். ஓகேங்களா? இப்போ பின்டு மெசேஜில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லிங்க் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் பேஜ் வந்து வரும். ஸோ இதில் இந்த இடத்துல ஸ்டார் சிம்பிள் வந்து கொடுத்துருப்போம், ரிமூவ் ஃப்ரம் ஃபேவரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது, லைக் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஆட் டு ஃபேவரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போது எனக்கு இந்த இடத்துல ஃபேவரட்டில் ஒரு 3 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபேவரட்டில் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஃபேவரட்டில் என்னோடய BEP லெவல் இண்டிகேட்டர் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனிங் ப்ரைஸை பார்க்குறோம். 25,196.60 அப்படின்றது ஓப்பனிங். ஸோ ஆஸ் பர் அவர் ரூல் 25,200 கால் போட்டு வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ கால் எடுக்கும்போது என்ன பண்ணிட்டுருக்கு, ஆஸ் பர் ஃபர்ஸ்ட் பார் அனாலிசிஸ், ஸோ எக்ஸ்பெக்டேஷன் சைட்வேஸ். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லோவரில் ஓப்பன் ஆகிட்டு ஹையரில் வந்து க்ளோஷர் வந்து கொடுக்குறான். ஓகே, ஸோ ஆஸ் பர் 2500 கால் ஆப்ஷன், 25,300 புட் ஆப்ஷன், நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்கேல்பிங் என்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏன் 30 to 40 பாயிண்ட்ஸ் அப்படின்றது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அ ரீசன் ஆல்வேஸ் புக் அ 35 இஸ் அ குட் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த மெத்தடில் என்னங்க என்ட்ரி கிடச்சிருன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல BEP லூஸ் பண்ணிட்டோம். BEPக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் வரும். ஓகேங்களா? 10 பாயிண்ட் அப்படின்றது நெகட்டிவ் மூவ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் சேஃபான எஸ்எல் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே பிரேக் அவுட்டு, தென் ரீடெஸ்ட்டு, அடுத்த டிபி, தென் பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டு, அடுத்த டிபி வந்து இருக்கும். ஓகே, அந்த பக்கம் அடுத்த லெவல் நோக்கி கீழே வந்து வந்துட்டுருக்கோம். ஓகே, ஸோ இதில் ஒரு பை என்ட்ரினா இங்கே ஒரு பை என்ட்ரி போடலாம். SMC பேஸ் பண்ணி நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா தாராளமாக இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு எஸ்எல் வந்து வச்சுருக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு இந்த ப்ரீமியம் ஈவன் ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரீமியமே அந்த 85 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு. இதில் 30 to 40 பாயிண்ட்ஸ்ன்றது ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஸோ கரெக்டாக 9:15க்கு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஸ்பாட்டோட வியூ வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது, இங்கே வந்தால் பை ஆகணும் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ இது எதை பேஸ் பண்ணி சொன்னது அப்படின்னா SMC ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஹார்மோனிக் பேஸ் பண்ணி சொன்னது. ஓகேங்களா? ஸோ என்ன ப்ரோ எல்லாத்தையும் கதையாக சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்குள்ளே ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ இன் ஹார்மோனிக் பேட்டர்ன், ஓகேங்களா? ஸோ ஹார்மோனிக்கு அதுக்குள்ளே வந்து நமக்கு புல்லிஷ் ஃப்ளாக் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து புல்லிஷ் ஃப்ளாகு, இது பிரேக் அவுட்டு, நேற்று ஃபெயிலியர் புல்லிஷ் ஃப்ளாக் வந்து வரும். ஸோ பிரேக் அவுட் கொடுத்தவன் இதுக்கு எல்லாம் சில வச்சிருப்பான்னு தெரியும், அதனால் தூக்கிறதுக்கு கீழே வருவோம். ஸோ அப்போ கீழே வந்து இந்த ஜோனை தொட்டு மேலே அடிக்கணும், இதுதான் ரூல். ஸோ ஹார்மோனிக்கோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட் பாரை வேகமாக எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ ஃபஸ்ட் பார் வேகமாக எடுத்தோம்னா எல்லோரும் கீழே போய்ட்டு பார்ப்பாங்க. ஸோ கீழே போகாதான் ப்ரீமியம் தான் முடிவு பண்ண போகுது. ஸோ இன் ஸ்பாட் அனாலிசிஸ் நமக்கு மினிமம் ரேஞ்ச் மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டுக்க சப்போர்ட். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம சோச்சு கொடுத்துனா பை அடிக்க போகிறோம். பர்ஃபெக்டாக இங்கே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு சோச் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ சோச்சு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஓபி வந்து டேப் அடிச்சுட்டு போயிருக்கான். இந்த இடத்துல வரும்போது யூ கேன் டுக் அ ட்ரேட் வித் 2500 கால் ஆப்ஷன். ஸோ கரெக்டாக 11:20க்கு நமக்கு வந்து கால் ஆப்ஷனில் என்ட்ரி கிடைக்குது. கால் ஆப்ஷனுக்கான லாங் என்ட்ரி வரைக்கும் கிடைக்குது. ஸோ இதுக்கு டிபி அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை வந்து வயலேட் ஆகும்போது யூ கேன் மஸ்ட் எக்ஸிட் அட் ப்ரீவியஸ் ஸ்விங் வயலேஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல திஸ் இஸ் அ மேக்ஸ் டிபி. ஓகே, அப்போது இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா சோச்சு பார்த்துட்டு ஸோ டெஃபினெட்லி யூ கேன் எக்ஸிட் அட் திஸ் லெவல். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1:8 வந்து கொடுக்குறோம். ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா 2500 கால் ஆப்ஷன் பார்க்குறோம். 2500 கால் ஆப்ஷன் நமக்கு பர்ஃபெக்ட்லி
டுக் அ சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் நம்மளோட ப்ளூ லைனில் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ கீழே போயிட்டு மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து அடுத்த ஸ்பைக் அப்படின்றது 50 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கிது. ஓகேங்களா? ஓகே, ஸ்பாட் மார்க்கெட் 2500 பிலோ நிற்கணும் அப்படின்னா இதை தாண்டி போயிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி அவன் போகாத வரைக்கும் ஸ்பாட் மார்க்கெட் 2500 பிலோ நிற்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ஈவன் நிற்கிது அப்படின்னாலும் இதுவும் கீழே இறங்கி நிற்கும், டிக்கே நடந்து நிற்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம சொன்ன மாதிரியே பர்ஃபெக்டாக ரியாக்ஷன் கொடுத்து டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஓகேப்பா, இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட லாஸ்ட்டு 2 டேஸோட கெயின். ஸோ கன்சிஸ்டண்டான கெயின் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ் இன்றைக்கி வந்து ரேஞ்ச் வந்து ஸ்மாலர். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளூ லைனில் அவர் எடுத்த நம்மளோட ஃபாலோவர் எடுத்த என்ட்ரி ஒரு என்ன சொல்லியிருக்கு நீங்களே பார்த்துக்கலாம். த இண்டிகேட்டர் ப்ளூ லைன் 190, ஸோ ஐ என்டர் 189 அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ 90 என்ட்ரி அப்படின்றது ப்ளூ லைனில் இருக்குது. ஸோ 89 நான் வந்து என்ட்ரி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போது ஐடிஎம்மில் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ அகைன் வந்து ஐடிஎம் காலில் என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ ஐடிஎம் காலில் இது வந்து அனதர் என்ட்ரி, தென் அகைன் அனதர் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு 3 இண்டிகேட்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ ஈவன் தோ இன்னொரு இண்டிகேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அது எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹவு லெவல்ஸ் ஆஃப் ஒர்க். ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் ரீடெஸ்ட்லாம் தரமாக இருக்கும் உங்களுக்கு என்ட்ரிஸ். ஸோ இது சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 10 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர் யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து உங்களோட ட்ரேடிங் வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் ஏன் வந்து மேலே போனால் இல்லை கீழே வந்தால் ரெசிஸ்டன்ட் அடித்தானா அதுக்கான காரணம் அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ செல்லர்ஸ் அப்படி தான் பண்ணுவாங்க ஈவன் சைட்வேஸ் டீல. ஸோ அது வந்து இன்னும் தரமாக வந்து ஒர்க் ஆகும். நாட் ஒன்லி 100, ஸோ ஈவன் யூ கேன் டேக் 150 ஆல்சோ பர்ஃபெக்ட்லி ரியாக்டட் அவர் லெவல். ஓகேங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன் வந்து பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பார்க்கணும் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் கொடுக்கும் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்கேஸ் இது வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரெக்கார்டட் கோர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த டெலிகிராம் ஐடி ஆர்எல்ஸ் இந்த நம்பருக்கு காலோ ஆர் எஸ்எம்எஸோ பண்ணுங்கள், நாட் அ வாட்ஸ்அப். ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஆல்.